வணக்கம். இன்றைய செய்திகள். கோவாவிலிருந்து வேளாங்கண்ணி வரும் யாத்ரீகர்கள் வசதிக்காக கோவா நிவாஸ் அமைக்க நிலம் ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முதலமைச்சர் விஜய் ஏற்றுக்கொண்டுள்ளார் என்று கோவா மாநில காங்கிரஸ் தலைவர் கிரீஷ் ஷோடங்கர் தெரிவித்துள்ளார். இது குறித்த அவரது அறிக்கையில், தமிழக முதலமைச்சர் விஜயை சமீபத்தில் நானும் தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சருமான ராஜேஷ்குமாரும் சந்தித்தோம். அப்போது வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு வரும் லட்சக்கணக்கான கோவா மக்களின் வசதிக்காக அங்கு ஒரு நிவாஸ் அமைக்க தேவையான நிலத்தை ஒதுக்கீடு செய்யும்படி கோரிக்கை விடுத்தேன். அதற்கு முதலமைச்சர் விஜய் உறுதியளித்துள்ளார். மேலும் நிலம் ஒதுக்கும் வரை தமிழக சுற்றுலாத்துறை விடுதியில் தங்க தேவையான வசதிகள் செய்வது தொடர்பாக தமிழக அரசு ஆலோசிக்கும் என்றும் தெரிவித்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. மத்திய கல்வித்துறையில் கல்விக்கான ஒருங்கிணைந்த மாவட்ட தகவல் முறைமை வெளியிட்ட அறிக்கையில், தமிழகத்தில் பள்ளி இடைநிற்றல் தேசிய சராசரியை விட குறைவாக உள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பள்ளிக் கல்வித்துறை வெளியிட்டுள்ள செய்தியில், மத்திய கல்வித்துறை வெளியிட்ட கல்விக்கான ஒருங்கிணைந்த மாவட்ட தகவல் முறைமை அறிக்கை 2025-26 பல்வேறு முக்கிய குறியீடுகளில் தமிழகம் முன்னணி மாநிலமாக திகழ்கிறது. மாநிலத்தின் மாணவர் ஆசிரியர் விகிதம் 22:1 என்ற நிலையில் உள்ளது. இது தேசிய சராசரியான 24:1 என்பதை விட சிறப்பாக உள்ளது. மேலும் தொடக்க நிலை மற்றும் நடுநிலை பள்ளிகளில் இடைநிற்றல் இல்லை. இடைநிலை கல்வியில் இடைநிற்றல் விகிதம் 6.2%. இது தேசிய சராசரியான 9.5% விட குறைவு. மாணவர் சேர்க்கையிலும் தமிழகம் தேசிய அளவில் முன்னணியில் உள்ளது. 10ஆம் வகுப்புக்கு அடுத்த மேல்நிலை கல்வியில் மாணவர் சேர்க்கை 85.1% உள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது. கூட்டுறவுத்துறையில் பதிவாளர் அலுவலகத்திலிருந்து கூடுதல் பதிவாளர்களுக்கு சுற்றறிக்கை ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது. அதில் கூட்டுறவு மேலாண்மை நிலையங்களில் முதல்வராக பணிபுரிவோர், பொதுப்பணி நிலைத்திறன் பணிக்காக நியமிக்கப்பட்டோர், சட்டம் மற்றும் கலைத்தல் பணிகளை கவனிக்க நியமிக்கப்பட்டோர் என கூட்டுறவு நிறுவனங்களில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் ஓய்வு பெற்ற அரசு பணியாளர்கள் அனைவரையும் உடனடியாக ஒப்பந்த அடிப்படையிலான பணியிலிருந்து நீக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இ-சேவை மையங்களில் முறைகேடுகளை தடுக்க ஆய்வு மொபைல் செயலியை உருவாக்க தமிழக அரசின் மின் ஆளுமை முகமை முடிவு செய்துள்ளது. தமிழகத்தில் 25,000 இ-சேவை மையங்கள் உள்ளன. அவற்றில் ஜாதி, வருவாய் உள்ளிட்ட சான்றிதழ்களை ஆன்லைன் வாயிலாக விண்ணப்பித்து பெறலாம். மாவட்ட ஆட்சியர், ஆர்டிஓ, தாசில்தார், வருவாய் ஆய்வாளர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் இ-சேவை மையங்களில் ஆய்வு செய்ய வேண்டும். ஆனால் பலர் சரிவர ஆய்வுகளில் ஈடுபடுவது இல்லை. எனவே அனைத்து ஆய்வு அதிகாரிகளும் முறையாக ஆய்வுக்கு செல்வதை உறுதி செய்ய மொபைல் செயலியை உருவாக்க தமிழக அரசின் மின் ஆளுமை முகமை முடிவு செய்துள்ளது. சிபிசிஐடி டிஐஜி வருண்குமார் உட்பட 3 IPS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். வருண்குமார் டிஐஜி சிபிசிஐடி சென்னையிலிருந்து டிஐஜி சிறப்பு அதிரடிப்படை ஈரோடுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். காத்திருப்பு பட்டியலில் இருந்த விக்ரமன் சிபிசிஐடி சென்னைக்கு மாற்றப்பட்டுள்ளார். காத்திருப்பு பட்டியலில் இருந்த ரகுபதி துணை கமிஷனர் பள்ளிக்கரணை தாம்பரம் கமிஷனரகத்திற்கு மாற்றப்பட்டுள்ளார். காத்திருப்பு பட்டியலில் இருந்த ரகுபதி பள்ளிக்கரணையிலிருந்து தாம்பரம் கமிஷனரகத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். தமிழகத்திலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு கடத்தப்பட்ட சிலைகளை பிரதமர் மோடியிடம் திரும்ப ஒப்படைப்பதாக ஆஸ்திரேலிய அரசு தெரிவித்துள்ளது. சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு தமிழகத்தில் இருந்து வெளிநாடுகளுக்கு கடத்தப்பட்ட சிலைகளை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறது. பழங்கால சிலைகள், கலைப்பொருட்களை கடத்துவோர், விற்பனை செய்வோரை கைது செய்து அவற்றை மீட்க சட்ட ரீதியாக நடவடிக்கையையும் எடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. விரைவில் ஆட்டோ கட்டணம் உயர்த்தப்படும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கடந்த 2013ஆம் ஆண்டு ஆட்டோ கட்டணம் உயர்த்தப்பட்டது. அப்போது முதல் 1.8 கிலோமீட்டருக்கு 25 ரூபாய், அடுத்த ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் தலா 12 ரூபாய், காத்திருப்பு கட்டணம் 5 நிமிடத்திற்கு 3.5 ரூபாய், இரவு நேரத்தில் இரட்டிப்பு கட்டணம் என நிர்ணயிக்கப்பட்டது. அதன் பின் 13 ஆண்டுகள் கடந்த நிலையில் ஆட்டோ கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என ஆட்டோ தொழிற்சங்கங்கள் போராடி வருகின்றன. முத்தரப்பு பேச்சு சென்னை கிண்டியில் உள்ள போக்குவரத்து ஆணையரக அலுவலகத்தில் நடைபெற்றது. அமைச்சர் பார்த்திபன், போக்குவரத்து ஆணையர் பாஸ்கர பாண்டியன் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர். அதன் பின் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் பார்த்திபன், ஆட்டோ ஓட்டுநர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க ஆட்டோவில் மீட்டர் பொருத்த முடிவு செய்துள்ளோம். கட்டண நிர்ணயம் குறித்து முத்தரப்பு பேச்சில் விவாதித்தோம். இதை முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்று ஆட்டோ கட்டணம் நிர்ணயம் செய்து அறிவிக்கப்படும். தமிழகமே திரும்பி பார்க்கும் வகையிலான அறிவிப்பு வர இருக்கிறது, பொறுத்திருந்து பாருங்கள் என்று அமைச்சர் கூறியுள்ளார்.
திருச்சி பால்பண்ணை சாலையில் 3.6 கோடி ரூபாயில் புதிய LED மின் விளக்குகளை பொருத்தும் ஒப்பந்தத்தை இறுதி செய்யும் நடவடிக்கையை தேசிய ஆணையம் மேற்கொண்டுள்ளது. திருச்சி பால்பண்ணை சாலையில் போதிய மின் விளக்குகள் இல்லாதது மற்றும் பழுதான விளக்குகள் பொதுமக்களுக்கு பெரும் இன்னலை ஏற்படுத்தி வருவதாக கூறப்பட்டது. காவிரி மேலாண்மை ஆணையம் குறிப்பிட்டுள்ள கால அட்டவணையை பின்பற்றி தமிழகத்திற்கு சேர வேண்டிய தண்ணீரை கர்நாடக அரசு உடனடியாக திறக்க வேண்டும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். தமிழக அரசில் நான் எந்த அதிகாரியையும் நியமிக்க பரிந்துரை செய்யவில்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை அசோக் நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைமையகத்தில் மாற்றுக் கட்சியினர் இணையும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய திருமாவளவன், நான் சொல்லித்தான் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டதாக கூறுவது தவறான தகவல். எனது அரசியல் சாதாரண தொண்டர்களை வைத்து நடத்தப்படுகிறது. IAS IPS அதிகாரிகளை கொண்டு அரசியல் நடத்துவது இல்லை. அவர்களது ஆலோசனைகளையும் கேட்பது இல்லை. சட்டப்பேரவை தேர்தலில் எல்லா சமுதாய மக்களும் தாவேகவுக்கு வாக்களித்துள்ளனர். சினிமா மோகத்தால் விசிகவின் வாக்குகள் மட்டும் தாவேகவுக்கு சென்றுள்ளதாக கூறுவது பொய் பிரச்சாரம். திமுக 59 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளதற்கு விசிகவின் பங்கு மிக முக்கியமானது என்றும் கூறியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.